ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் சொல்ல வரல, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் நான் அவ்வளோ சொல்லி கூட நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருக்கு வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் அவ்வளோ சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவரோட பிரச்சனை என்னென்னா சைக்காலஜிக்கல் லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் லாஸ் ஆகிருக்கு. 1.5 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடல சார். ஸ்டாப் லாஸ் போடல. ஏன் ஸ்டாப் லாஸ் போடலன்னா, ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னாவே உங்களுக்கு எமோஷனல் வந்து அட்டாக் ஆகிடும். எமோஷனல் அட்டாக்காகவும் உங்களுக்கு ஈகோ எல்லாமே வந்து உங்களோட டோட்டல் டிசப்பாயிண்ட், உங்களோட கேபிட்டல் 0 ஆகிடும். அன்றைக்கே மேபி ஒரே நாளில் உங்களுடைய கேபிட்டல் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய நண்பர்கள் 10 ரூபாயாக இருக்கட்டும், 50 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், 1000 ரூபாய் இருக்கட்டும், 1,00,000 ரூபாய் இருக்கட்டும், அதுக்கு வேல்யூ கொடுங்க. ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் அந்த ட்ரேட் எடுங்க. ஓகேங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடிஞ்சால் அந்த ட்ரேட் எடுங்க. என்னால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. இப்போ கூட நான் பாருங்கள், என்னோடய ஸ்டாப் லாஸ் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு இன்றைக்கி ஈவினிங். அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் என்னென்னா, நம்ம ரேஞ்ச் விட்டு வெளியே வந்தது, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டு. ஸோ ஃபாலிங்காக இருக்குது என்னோடய வியூ இருந்தது. அப்புறம் லோ ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சேலிங் வியூ எடுத்தேன். டார்கெட் கிட்ட போல், ஆனால் இருந்தாலும் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணணும் வந்ததுன்னா, என்ன பண்ணியிருக்க, ஒருவேளை இந்த இதில் ஸ்டாப்லாஸ் போடாமல் இருந்தானே அவர், இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் அட்லீஸ்ட் நம்மளுடைய 5 o'clock ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லாஸ் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ராஃபிட் எடுக்க தேவையில்லை. நான் சொல்ல புரியும். இந்த ப்ராஃபிட் நீங்கள் இங்கேருந்து பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த ப்ராஃபிட் எடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்கள் லாஸை வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவர் என்ன ரீசனுக்காக அப்படின்றத உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் காமிக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள். சார், ஐ மேட் பிக் மிஸ்டேக் டுடே வித்தவுட் ஸ்டாப் லாஸ் 176,000 லாஸ். ஓகே, அது லாஸ் அப்படி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி சார், ஐ ஆம் நாட் கண்ட்ரோல் எமோஷனல். எப்படி கண்ட்ரோல் ஆகும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு அங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ண எப்படி நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் எதில் நான் சென்ட் பண்ணல. நான் கேட்டிருந்தேன் அவருக்கு விச் ஸ்டாக்ஸ் அண்ட் ஹவ் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜஸ்ட் க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை எதுவும் பண்ணல. அவர் அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதாவது என்ன ரீசனுக்காக பை பண்ணாரோ, எங்கே சேல் பண்ணாரோ, எதுவும் விஷயமும் தெரியல. ஆனால் மொத்தத்தில் வந்து அவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன் என்ன ரீசனுக்கு அப்படின்னு. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களால் முடியல, உங்களுக்கு அந்த செட்டப் சின்னதாக அமையுதா. இப்போ கூட பாருங்கள், இது 17 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மேலே வந்து கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அகைன் 1 டைம் 2 டைம் 3 டைம் கீழே பிரேக் ஆகுது, மேலே உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகுது. அந்த 17 பாயிண்ட்ஸ் உங்களால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடிஞ்சால் அந்த ட்ரேட் எடுங்க. இல்லை சார், என்னால் 17 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது, நான் எமோஷனல் ஆகிடுவேன், எனக்கு வந்து அந்த பேனிக் ஆகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணால் வந்து அட்லீஸ்ட் அவேர்னஸாக இருப்பாங்க. ட்ரேடிங் வந்து செட்டப் அமையணும். நம்ம எப்பவுமே வந்து ப்ராஃபிட் சைடு இந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்காதீங்க. இந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த கற்றுக்கிட்டிங்கனாவே ஆப்போசிட் தன்னால் நடக்கும். இப்போ நம்ம தமிழ் சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னுவாங்களே. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக போட கற்றுக்குங்க. எமோஷனல் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி என்றைக்கு ட்ரேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஸ்டாப் லாஸ் அன்றைக்கி கூட ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் லெவலில் வந்தால் கூட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸை எவ்வளோ நீங்கள் வெறுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுக்கும் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.